Hi friends, welcome to Happy Showers. இன்னைக்கு நாங்கள் எங்கே தெரியுமா போயிட்டு இருக்கோம்? வீக்கெண்டில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹாலிடே ஒன்று கொடுத்தாங்க. அதனால எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். எங்கள் அப்பா உடனே வண்டி எடுத்துட்டாரு. நாங்களும் போகலான்னு கிளம்புன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் எங்கே போகிறோன்னு சொல்லலையே. நாங்களும் கேட்டுகிட்டே வந்தோம். ஆனாலும் ரோட பார்த்துட்டே கண்டுபிடினாரு. தமிழ்நாடுலயே லார்ஜஸ்டான ஃப்ளைஓவர் தாங்க இது. அது மதுரையில இருக்கு. மதுரை டு நட்டம். பேர்ட்ஸ் பார்க் தானே. மாறி மாறி வருது. அதுதான் ஒவ்வொரு தடவை செக் பண்ண முடியல. பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தாங்க எனக்கு தெரியுது. ஏன்னா நான் ஆல்ரெடி இங்கே வந்திருக்கேன். ஹவாவலி பக்கத்தில் இருக்க கூசன் பார்க்கு தான் இங்கே வந்திருக்கோம். அது ஒரு பேர்ட்ஸ் பார்க்கு. ரோடு போட்டுட்டு இருக்காங்க. மழை சீசனுக்கும் தோண்டி போட்டதுக்கும் ஒரு மாதிரி சேரும் சகதியா இருந்துச்சு. அதனால நாங்க நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். சவுண்ட் கேக்குது பாரு. அங்கே ஒரு ஜேசிபி ஓடிட்டு இருக்கு. எங்கள் அப்பாவை அதை பார்த்துட்டே நின்றாதீங்க, சீக்கிரம் வாங்க, நாங்கள் அவங்கள கூட்டிட்டு வந்தோம். உள்ள ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் இருக்கும்னாங்க. இதுதான் அந்த ஹார்ஸ் போல. உள்ள பாவமா நின்றுட்டு இருந்துச்சு. உள்ள போனோடனே பயங்கரமா எங்களை வெல்கம் பண்ற மாதிரி ஒரு டாக் வந்துச்சுங்க. பார்க்கவே திக்குன்னு இருந்துச்சு. இங்கே என்ட்ரன்ஸ் ஃபீஸு 50 rupees. மதுரையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நல்லா ஒரு பார்க் போனோன்னா இதுதாங்க. இங்கே ஒரு ஈமோ 2 ஈமோ இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ஆஸ்ட்ரிச்சோட குட்டின்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு டைப் ஆஃப் பேர்டா.
இது வேர்ல்டுலே செகண்ட் லார்ஜஸ்ட் பேர்டா. எடுக்கிறேன்ட்டு அழுகக்கூடாது, பெரிய பிள்ளைங்க. ஹாய். ஃபர்ஸ்ட் லார்ஜ் வந்து இது ஆஸ்ட்ரிச்சோட குட்டி தான் இது. குட்டி மீன்ஸ் ஒரிஜினல். கரிஷ்கா தெரிய மாட்டேங்குது. இங்கே உள்ள ஒரு பார்க்கெல்லாம் இருந்துச்சு. அதில் நிறைய சைக்கிளிங், ஜம்பிங், அப்புறம் போட்டிங் எல்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதுக்குள்ளே போய் விளையாடலாமான்னு கேட்டால் எங்கள் அப்பா வந்து நம்ம அதெல்லாம் வேண்டாம், நம்ம பேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், இன்னொன்று வெயிட்டாக உள்ளே இருக்குது, வாங்க காட்டுறேன்னாரு. நாங்களும் ஓகே ஓகேன்னு வந்துட்டோம். உள்ளே போனோடனே பார்த்தோன்னா ஃபோட்டோ வித் ஸ்னேக், ஃபோட்டோ வித் ஹெட் ஜாக்கெட்டுன்னு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் புரியல. உள்ளே போய் பார்த்தாதான் நிறைய காமிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா இக்வானா? இப்போதான் இக்வானா நம்ம ஒரு ஸ்னேக்ஸ்லாம் ஒரு இக்வானா தொடர்ச்சி தெரியுமா? பிபிசியில் ஒன்று வீடியோ நிறைய ஸ்னேக்ஸாக இருக்கும், ஒன்றே ஒன்று தப்பிச்சு போகும் தெரியுமா? அப்புறம் நிறைய எலி வச்சிருந்தாங்க, குட்டி குட்டி எலியை கூண்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. பார்க்கவே பாவமா இருந்துச்சு, ஆனால் கியூட்டாகவும் இருந்துச்சு. இதுவே வீட்டில் இருந்தால் நம்ம தொட்டி இதெல்லாம் பார்ப்போம், ஆனால் இங்கே இருந்தால் ரசித்து பார்க்குறோம். அதுக்கடுத்து இதுதாங்க மெயின் கேரக்டர். இங்கே இதுதாங்க நான் கையில் பிடிக்க போகிறேன். பார்க்கவே பயமாக இருக்குல்ல, ஆனால் அப்போ எனக்கு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. பயம் கலந்த ஜாலி. அடுத்து எங்கள் தங்கச்சியை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் வருங்க. Hello, Sandia.
ஒண்ணுமே பண்ணாது. ஏய் அது ஒண்ணுமே சரி, நீ வாடி ஃப்ரீயா இரு. நீ அவங்கள பார்த்து நீ அதை பார்க்காத. நீ தைரியம் வாடுவே. நீ எங்கிறியாடா? நீ அப்படியே அப்படியே கை நீடி அமைதியா இரு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. அது பிடிச்சிக்கோ, அவ்வளோதான், ஒன்றும் செய்யாது. என்ன பாரு என்ன பாரு என்ன பாருப்பா. ஒன்றும் இல்லை ஒன்றும் செய்யாது. இரு ஃபோட்டோ போட்டு எடுக்கிறேன். அப்படியே இரு. இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாரு என்ன பாருப்பா என்ன பாருப்பா திரும்பி கொடுத்துறேன். உங்களுக்கு மெதுவாக கொடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கனிஷ்கா தொட்டு பாரு. மறக்காம சப்ஸ்கிரைப் கனிஷ்கா தொட்டு பண்ணி பாருப்பா. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.